வசனம் அழகா சொல்லுது, நீங்க செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கணும் அப்படின்னா, நீங்க வந்து இந்த உடன்படிக்கைகள வந்து கைக்கொள்ளணும் அப்படின்ட்டு. இந்த நாள்ல நம்ம நெறைய பேர் பைபிள் படிக்கிறோம், ஜெபம் பண்றோம், எல்லா காரியங்களுமே நம்ம பண்ணிட்டுருக்கோம். ஆனா வந்து வார்த்தையின்படி நம்ம நடக்க வந்து தவறி போயிடுறோம். ஏன்னா, அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம இதெல்லாம் வந்து பழக்க வைக்கணும் நம்மோட வாழ்க்கையில. ஒவ்வொரு நாளும் நம்ம வேதத்த படிக்கும்போது, நமக்கு ஒரு காரியங்கள் வெளிப்படுத்தப்படும். ஸோ அந்த காரியங்கள வந்து நம்ம வாழ்க்கையில கடைப்பிடிப்போமானால், இந்த காரியங்களெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுவோமானால், நம்ம செய்ற காரியங்கள்லாம் நமக்கு வாய்க்கும்படியாய் தேவன் செய்வார். நெறைய பேர் இந்த நாட்கள்ல வேலைக்கு போயும் நிறைவா இல்லாதவங்க இருக்காங்க. அதிகமான சம்பளம் கிடைக்கிறவங்க கூட, எனக்கு போதுமானதா இல்லையே அப்படின்ட்டு இருக்காங்க. அ எந்த வேலைக்கு போனாலும் எனக்கு இதுல சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்ல. எனக்கு இதுல போதுமான வருமானம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேரு வருத்தத்தோட இருப்பாங்க. நம்ம வேதத்த வாசிக்கும்போது, அது சொல்ற வார்த்தைகள் எல்லாம் அப்படியே நம்ம வாழ்க்கையில கடைப்பிடிப்போமாக, தேவன் எல்லாத்தையும் நமக்கு வாய்க்க செய்கிறவராய் இருக்கிறார். நீங்களும் வேத வார்த்தைகள கைக்கொள்ளுங்க. அதன்படி நடங்க. தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென்.